ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சதீஷ் கீதா விலாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு ரியாக்ஷன் வீடியோ தாங்க எடுக்க போகிறோம். அது என்ன, நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் கார்டு பார்த்து தான் வந்திருப்பீங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் மூவியோட ட்ரெய்லர் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நேற்றே சன் டிவி அந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் போட்டுட்டாங்க. நாங்கள் நேற்றுலேருந்து வெயிட் பண்ணிட்டு ஓகே நாளைக்கு நம்ம உடனே இந்த ரியாக்ஷன் வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலைல 9-10 மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்கோம். ரிலீஸ் ஆகவே இல்லை. பட் ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரியாக்ஷன் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின ஃபீட்பேக்ஸை நாங்கள் எண்ட்ல ஷேர் பண்ணுறோம். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. தலைவரா தெரியலையே. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியாது. உங்களால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள் நல்ல பேர் வரும். சூப்பர் ஸ்டார். Delayed is justice denied. Justice hurried is justice buried. ஏய் பிரகாஷ் ராஜ் வயசுல கொடுத்திருந்தாங்க. நேரத்தோட மதிப்பு ராணா தெரிஞ்சா சாதிக்க முடியும். ராணா தகுதி. திருடங்க பாப்பா மூடி போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டுநோய் மாதிரி அதை வளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சரியா வேலை செய்யல. சும்மா பேசிட்டு இந்த ப்ரோஜனம் இல்லை. அவனை தூக்குவான். காட்டட் தலைவா. கழுகு காக்கா கதை. அன்பறிவு. ஓகே. அநீதியை நீதியான நாம் வெல்ல முடியும். இன்னொரு அநீதியான இல்லை. என் செல்லா அந்த வாய்ஸ் நடக்கும்போது வேட்டைக்காரன்ல போலீஸ் விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். கொஞ்சம் வரையும் அவ்வளவுதான் போயிடுவாரு. வித்தியாசம் தானே. வேட்டையன் ஹண்டர். நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாரா அது? எனக்கே அவனை பார்க்கணும். October 10th. வாவ், லைக் ஆக்சுவலி மாஸா இருந்துச்சு. மாஸ் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மாஸா இருந்துச்சு. அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் தரிசனம் மாஸா இருந்துச்சுங்க. நம்ம ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி தலைவருக்கு உடம்பு சரியில்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். தலைவருக்கு ஒன்றும் ஆகாது. ஹில் பி பேக் இன் 2 days. ஹி ஷுட் பி பேக் இன் 2 days. ரெக்கவர் சூன் தலைவா. மூவி ரிலீஸ் ஆகும்போது ஹில் பி ஃபைன். he will be fine. ஓகே, ஸோ பிஃபோர் தட் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் மூவிக்கு கதையே தேவை கிடையாது. எனக்கு அவர் வந்தா போதும். அவர் ஸ்கிரீன்ல இருந்தாலே போதும். அதுல நாங்க 2 பேரும் முக்கியமான கல்பிரிட்ஸ். எங்களுக்கு ஸ்டோரிலாம் தேவையில்ல. தலைவர் 2 மாசம் டைலாக் சொன்னாலே போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் நவ. அந்த ஒரு வாக், ஒரு 2 ஸ்டைல், ஒரு குத்து, டிஷு, அவ்வளவுதான். சோ பட் அதை தாண்டி அதெல்லாமே தாண்டி பாத்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி ப்ரிவ்யூ பார்க்கும்போது நமக்கு ரிவீல் ஆயிடுச்சு. இட்ஸ் கோனா பி a மாஸ் பக்கா மாஸ் கமர்ஷியல் மூவி அப்படின்றது ப்ரிவ்யூவோட ரியாக்ஷன் வீடியோவே போட்டுருப்போம். பிஃபோர் தட் அதை ஐகார்ட்ல அட்டாச் பண்ணி அதை மறக்காம போய் பாருங்க. பிளஸ் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி பல்கா நிறைய பேர் இருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ்ல ஒரு பேன் இந்தியா மூவின்னு ஒன்று ரிலீஸ் ஆகும்பொழுது எல்லா ஜானர்ல இருக்க பீப்புளுமே கொண்டு அந்த மூவில போடும்பொழுது எல்லா பீப்புளையும் அட்ராக்ட் பண்ண முடியும்ன்றது வெரி பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்ப நம்மளுமே அப்படிதானே. இப்ப நம்ம ஆள் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்கன்னா மத்த கதை எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆளுக்காகவே நம்ம போய் பார்ப்போம். ஸோ அதை வைஸா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுலயும் பாருங்க, அந்த சூஸ் பண்ண எல்லா பர்சனாலிட்டியும் பாருங்க. ராணா டகுபதி,
ஃபாஃபா, அமிதாப் பச்சன், நம்ம சைட்ல இருந்து ரஜினி. ஸோ லைக் வைஸ் மேபி மூவி பார்க்கும்போது நமக்கு இன்னுமே நிறைய பேர் தெரிய வரும், லைக் மஞ்சு. ஸோ லைக் வைஸ் நம்ம மூவி மஞ்சு பார்க்கும்போது எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட் மஞ்சு மஞ்சு வாரியர். ஸோ லைக் வைஸ் மூவி பார்க்கும்போது கண்டிப்பா இதை விட பெரிய க்ரூ இருக்கும்னு தான் நம்ம ஐ சொல்லலாம். திங்க் கதை ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கா இல்லையன்றதை தாண்டி ஓகே ஒரு போலீஸ் ஸ்டோரி இருக்கு, சம்திங் யாரோ வந்து வில்லன் இருக்காங்க, அவங்கள பிடித்துக்கு தலைவர் ஏதோ ட்ரை பண்றாரு, ஸ்குவாட் ட்ரை பண்ணி ஹை லெவல்ல இருந்து தலைவர் மேல பிரஷர் வருது, அகைன் தலைவர் எதிர்த்து போராடுறாரு, சம்திங் கைண்ட் ஆஃப் எனக்கு ஃபுல்லா தெரியல, பட் ட்ரைலர்ல இருந்து what we understand from trailer, but obviously ஒரு October twist and 10th turns தெரியும். இருக்கும். Obviously twist Twist and and turns turns இருக்கும். இருக்கும். Because ஜெயிலர் பார்க்கும்போதுமே நமக்கு என்ன தோணுச்சு, இப்படிதான்ப்பா மூவி இருக்க போகுது. ஆக்சுவலா தலைவர் அந்த ஃபார்மல்ஸ் பார்க்க மாதிரி இருந்தது, ஜெயிலர் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. So likewise நம்ம எப்பவுமே ஒரு ரியாக்ஷன், ஐ மீன் சாரி நாட் ரியாக்ஷன், ஆக்சுவலி நம்ம எப்பவுமே இந்த ப்ரிவ்யூ ஆர் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ட்யூஷன் அசம்ப்ஷன்ஸ் இருக்கும். இருக்கும், பட் ஆனா தியேட்டர் போய் பார்க்கல டிஃபரெண்டா இருக்கும் மூவி. it could be different. நம்ம யோசிச்சதுக்கும் அது நடந்ததுக்கும் சம்பந்தமே சம்பந்தமே இல்லாத இருக்காது. மாதிரி இருக்கும். So that's it will happen for all the movies. பட் அதுதான் நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன், அதுதான் நீ படத்துக்கு போய் பார்க்கறதுலாம் ப்ரிவ்யூவும் ட்ரெய்லரும் பார்த்துவே நம்ம விட்டுடலாமே. ஸோ ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க தான் போகுது. அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன தோணுன்னா, இட்ஸ் கோனா பி அ சென்சேஷனல் மூவி பிகாஸ் வந்து ஏதோ ஒரு சர்டைன் மர்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் சேயிங் உமன்ஸ்க்கு வந்து இந்த சொசைட்டில சேஃப்டி இல்லை. அகைன் அங்கேயுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஹுமன் பாயிண்ட்டை எடுத்து வச்சு அதுல இருந்து இந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணிருக்க மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. So we have to give support obviously. So movie நல்லா தான் இருக்கும் அப்படினும்போது கண்டிப்பா ஒரு இம்பாக்ட்டா இருக்கும். 10 பேர்ல 2 பேருக்கு அது இம்பாக்ட் இருக்கும்னு போது நமக்கு பார்க்கிறது தப்பு கிடையாது. மஞ்சு ஒரு 2-3 சீன்ல தான் காமிச்சாங்க, நிறைய சீன்ல காட்டல. That's I what think அவங்க even பேக் அந்த ஃபிளாஷ்பேக்ல வருவாங்கன்ற மாதிரி I am தெரியல. doubtful for the same. And பாத்தீங்கன்னா அந்த சாங்ல ரக்ஷன்ல இருந்தாப்ல. ஆமா ஆமா, அது வெறும் கெஸ்ட் டான்சிங்காக மட்டும் இல்ல சம்திங் குட்டி ரோல்ல தெரியல, நம்ம பார்த்தது மூவிஸ்ல ட்ரெய்லர்ல அவ்வளவு வரல. எக்ஸாக்ட்லி. பட் ஆமா எல்லா க்ரூவும் காமிக்க மாட்டாங்க வெச்சுக்கோங்க. அமிதாப் பச்சன் த்ரூ அவுட் வருவாங்க, ரித்திகா சிங் அந்த பிரசன்ட் சீரிஸ்ல வருவாங்க. ஃபிளாஷ்பேக்ல மஞ்சு அவங்க பேர்னா மஞ்சு வாரியர் வருவாங்கன்னு தோணுது, பட் நாட் ஷூர். தெரியல, லைக் அந்த அளவுக்குலாம் எங்களால. பட் பேக்ரவுண்ட் வேற லெவல் மியூசிக் மிரட்டி எடுத்திருக்காங்க. மியூசிக் வேற லெவல், சோ அன்பரிவ் ஆக்ஷன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஓகே, ஆக்ஷன் அந்த மோகோபட் கேமரா எல்லாம் வச்சு எடுப்பாங்கல்ல, விக்ரம் படத்துல வீடு போயிட்டு இருந்த கேமரா, அந்த ஆக்ஷன் கண்டிப்பா கிளீனா இருக்கும், பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கண்டிப்பா, அதுல எந்த டவுட் இல்ல. டிஓபி வேற லெவல். why because அந்த சாங் மட்டுமே எவ்வளவு வந்து செட் போட்டது, சாரி இந்த செட் போட்டது அவ்வளவு பக்காவா போட்டுருக்காங்க. எல்லாமே செட் தான், அவ்வளவு பக்காவா போட்டுருக்காங்க. சோ ஒரு சாங்குக்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னும் போது ஆப்வியஸ்லி மூவி ஃபுல்லாமே நிறைய மைன்யூட் திங்ஸை வந்து அவங்க கேட்ச் பண்ணிருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது ட்ரூவான விஷயம் தான். சோ நம்ம ஓகே, நம்ம ரொம்ப டிவியேட் ஆகி சோ ஓவராலா பாக்கும்போது ட்ரைலர் worth wait, worth to go to watch in the theater. It's already October 2. இப்படியே மூவி அக்டோபர் 10 ஹார்ட்லி 7 days 8 days. அதுவும் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா நாளைக்கு படத்துக்கு போறோம், இன்னைக்கு படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்லயே வந்து ஓடிடும். சோ ஹார்ட்லி இன்னொரு 7 நாள் நம்ம படத்தை பார்த்து முடிச்சுட்டே வந்து இந்த மாதிரி வந்து படத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ பாப்போம், கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ட்ரை பண்ணுவோம். எனக்கு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தலைவர் சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு வரணும். He will be fine, all right. He will be. He should be. Yeah. Okay guys, இதே போல அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் bye bye.